உண்மையை சொல்லுடா. சார் உன் கூட்டாளி எங்கடா? எனக்கு தெரியாது சார். இந்த பாரு, 100வது தடவையா இதைத்தான் சொல்ற. 101வது தடவையாவது உண்மையை சொல்லு. சார் எனக்கு தெரியாது சார். யோ, அந்த பிரியாணி அடியா. சாப்பிடுறா சார். சாப்பிடா. இப்பயாவது உண்மையை சொல்றா. உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். 103 அந்த ஐஸ்கிரீமை கொடு. சாப்பிடுறா. சாப்பிடா சார். சார் எதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சாப்பிட சொல்றாரு? முட்டாள்தனமால இருக்கு. 4 தட்டு தட்டு விசாரிக்கிறதெல்லாம் வேற ஸ்டைலு. 4 தட்டுல வச்சு விசாரிக்கிறதானே இவரோட ஸ்டைலு. உண்மையை சொல்லு. சார் உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். யோ, அந்த ஃபேன் அடியா. எனக்கு இல்லையா, அவனுக்கையா? சார் சார் தூக்கம் வருது சார். இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச? உண்மையை சொல்லல, உன்னை தூங்க விட மாட்டேன். சொல்றா. சார் சாப்பிட வச்சு அடிக்கிறீங்களா சார்? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஹலோ சார். சரிங்க சார். யோ, அவனை விடுங்க. ஏய், இப்ப போ, உனக்கு என்கவுண்டர் தான். அப்புறம் வச்சுக்கிறேன். ரெக்கமெண்ட் இதே வேலையா போச்சு இவனுங்களுக்கு. ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு சுதந்திரமா விசாரிக்க முடியுதா? எவனாச்சும் புகுந்து காரியத்தை கெடுத்துறான். சார் குட் மார்னிங் சார். யார் நீ? போலீஸ் சார். நான் என்ன பொறுக்கி நான் சொன்னேன்? ஓ, டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமா சார். நேத்தே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமா சார். பொண்டாட்டி புள்ளியெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார். யோ பரதேசி, ஒரு நாள் லேட்டா வந்துட்டு விளக்கண மாதிரி நிக்கிற. அக்யூஸ்ல இன்னைக்கு பிடிக்க சொன்னா நாளைக்கு போய் பிடிப்பியா? போய் செட்டியா போய் இல்லையா? எஸ் சார். ஹலோ. சொல்லுங்க சார். சரிங்க சார், இன்னும் ஒரு 1/2 hour நாங்க வந்துடுறேன். கண்டிப்பா. பிரியாணி ஐஸ்கிரீம் கொடுத்து அடிக்கிறா. சார் 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 விடுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். என்னடா பண்ற? சார் என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு என்ன கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டுருன்னு சொல்றாரு சார். அதுக்கு பிரேக்கை கழட்டி விட்டேன் சார். போ. வரேன் சார். சார் காப்பாத்துங்க. ஐயா, யாராவது காப்பாத்துங்க. கால் மாட்டேங்குது. யாராவது காப்பாத்துங்க. எங்கடா போற? இந்த பக்கமா போறேன் சார். இந்த பக்கம் போனா காப்பாத்திடுவானே. இந்தா அங்க பங்கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு சரிங்க சார். சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, எனக்கு தூக்கி விடுங்க. இருங்க சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இருங்க. கோமலவள்ளி மா, நீ பாஸ் ஆயிடுவடி. முதல்ல அந்த கோழி அவுத்துட்டு வா. மசாலா அரைக்கிறியா? பாவம். என்னடி பண்ற? சீக்கிரம் அவுத்துட்டு வா.
அம்மா கோழி பறந்துருச்சுமா. என்னது கோழி பறந்துருச்சா? என்கிட்ட இருந்து தப்பிக்குமா? இதோ வரேன் பாரு. எங்க அது? ஆ? ஏய் நில்லு. இரு உன்னை ஓடுற பாரு. இரு. தப்பிச்சிட்டியா? போ நிக்காத போ. இன்னைக்கு உன்னை பிடிச்சு வறுக்காம விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? பிடிச்சிட்டல ஒண்ணு. ஐயோ என்னமாச்சு? கடு அச்சச்சோ, உன் கண்ணுல கண்ணீர் வரதே என்னால தாங்கிக்க முடியாதே. உன் கால்ல ரத்தம் வரத பாக்க வச்சிட்டேடி. பாழா போன இந்த முள்ளு என் கால்ல குத்தி இருக்க கூடாதா? ஆளுக்கு பாதி. உனக்கு 2 முழம், எனக்கு 2 முழம், அப்புறம் பொட்டு. வளையல். மா வரேம்மா, டாடா. சரிம்மா. நல்லா படிக்கணும். டாடா. இந்தா குடு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. பாத்து, உன் பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ள கடைசியில உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். என்னை ஓவர்டேக் பண்ண. ஸ்டார்ட் ஆயிடு. பெட்ரோல் தான் இருக்கே. கிராஸ் ஆறாடா. ஸ்டார்ட் ஆயிடு. மறுபடியும் முக்குதே. சைக்கிள்ல போறவெல்லாம் ஓவர்டேக் பண்ற. சாரிடி ஜெனிஃபா. ஏய், எப்பவுமே நீ தான் முன்னாடி வருவ. இன்னைக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன பிரச்சனை. சரி வா கோயில் போலாம். ஏய், நான் கோவிலுக்குலாம் வர மாட்டேன்னு தெரியும்ல. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துடி. இந்தாமா. சாமி. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாம்மா எடுத்துக்க. பிரசாதம் எடுத்துக்கோமா. இருக்கட்டும். இந்தாம்மா. ஜெனிஃபா குங்குமம் வச்சுக்கோ. ஏய், நான் குங்குமம்லாம் வச்சுக்க மாட்டேன்ல. சரி நான் வச்சுக்கிறேன். ஹே, என்ன நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு அர்ச்சனை பண்ணியா? இல்ல. அப்போ உங்க அம்மாக்காகவா? இல்ல. உனக்காகவா? இல்லடி. பின்ன யாருக்குடி பண்ண? உனக்காக தான். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்காக தான். சார் வாங்க சார், உள்ள போய் பார்க்கலாம். சார் படிக்கட்ட பாருங்க சார். வாங்க அப்படியே கீழே போலாம் சார். நம்ம ஒரு இடத்த காமிச்சா அந்த ஆளு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு பாப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார்.
நான் ஒரு ஆள். எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? சார் வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி படி இருந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு? சார் கொஞ்சம் தூரத்துல அம்சோலி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற வயசு பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாம பொட்டாடி தெரியாம அங்கதான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளவு சொல்லி யோசிக்கிறானே சார். அம்சோலி ஹோட்டல்ல சாப்பாடு அம்சமா இருக்கு, அம்சாவும் அம்சமா இருப்பாங்க சார்.